அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியா vs பாகிஸ்தான் ஈஸி வின் ஃபார் இந்தியா தான். நீங்கள் சொல்லலாம் அங்கே உஸ்மான் தாரிக் இருக்கார், ஸ்பின்னர்லாம் இருக்காங்கன்னா, இந்தியா இந்த தடவை ப்ராப்பராக பிளான் பண்ணி கவனமாக வந்து அடிச்சிருவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி மழை மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல மேட்ச் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம தோத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, குரூப் 8க்குள்ளே வந்துடுவோம். பட் இந்த மேட்ச்சு தான் வேர்ல்டு கப்புன்னு வர்றதே எதுக்கு? ஒன்று கப் அடிக்கிறது, இன்னொன்று இந்தியா பாகிஸ்தான் ஜெயிக்கிறது. இந்த 2 தான் சரியா. இப்போ நமக்கு முதல் வேலை இந்தியா பாகிஸ்தான் ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும். 2வது கப்பு, ஃபஸ்ட்டு இந்தியா ஜெயிக்கணும். அந்த வேலையை மட்டும்தான் இப்போ பார்க்கணும். கண்டிப்பாக ப்ரெஷரே இல்லாமல் கேம் ஆடினாலே போதும். எனக்கு தேவை இஷான் கிஷனும் இப்போ 2 மேட்சை பண்ண சம்பவம் மாதிரியே அவர் போயிடணும், அதே ஃப்ளோவில் போயிடணும். அபிஷேக் சர்மா வந்து என்னன்னு தெரியல, இன்னும் வந்து ரெடியாகி வர்றாரு, கண்டிப்பாக வந்துடுவாருங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 11th சேஞ்ச் இருக்கும், வாசி உள்ளே வருவார், ரிங்கு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிப்படுது. பட் சூரியகுமார் யாதவ் அது பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு, ரிங்கு சிங்கால் பில்டிங் பண்ணியே ஒரு 10லேருந்து 15 ரன் கம்பல்சரி சேவ் பண்ணுவார். 2-3 கேச்சஸ் அருமையாக எடுப்பார். இங்கிட்டிருந்து அங்கிட்டிருந்து இங்கிட்டு பயங்கரமாக ஓடுவார். அதே பர்ஃபார்மன்ஸ் வாசியால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சரியா. என்னதான் இருந்தாலும் வாசிக்கு 2 ஓவர் தான் கொடுப்பாங்க, உள்ளே வந்தாலும் 2 ஓவர் தான் போட முடியும். அப்படி தான் வச்சிருப்பார் சூர்யா. அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுக்கு ரிங்குவே நல்லா பேட்டிங் ஆடிடுவார் எப்படியும் நாளைக்கு. ரிங்குவே இருந்தாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் சூர்யா போவார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படியுமே நமக்கு ஸ்பின்னர் தேவை வேணும்னா அபிஷேக் சர்மா வச்சு ஒரு ஓவர் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க என்ன தான் 4 ஸ்பின்னர் 5 ஸ்பின்னர் வந்தாலும் நம்ம ப்ராப்பராக 2 ஸ்பின்னரு 3 ஃபாஸ்ட் பவுலரு அந்த ஃபார்மெட்டில் தான் போவாங்க. இல்லைன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஒரு ஸ்பின்னரோட போவாங்க, மொத்தம் 3 ஸ்பின்னரோட போவாங்க. அந்த மாதிரி வேணால் நடக்கலாம். பட் அசரப் சிங்கை தூக்கிட்டு வேணால் வாசி உள்ளே வரலாம், இல்லை குல்தீப் யாதவ் உள்ளே வரலாம். பட் அசரப் சிங்கு ஒரு நல்ல பவுலர். ஒரு சில சமயம் பும்ராக்கு படலைனாலும் அசரப் சிங்கு எல்லா விக்கெட்டையும் கழட்டி கொடுத்துருவார் பவர் பிளேயில். அதனால அது ஒன்று. இன்னும் சிராஜ் வந்திருந்தா நல்லாயிருக்கும். சிராஜுக்கு 11ல் இடம் இல்லை, பும்ரா ஆடுறாரு. ஏன்னா சிராஜி ஸ்ரீலங்காவில் பண்ணாத சம்பவமா. பட் 11th பக்காவாக இருக்கிறதுனால அதை கலைக்க வேணான்னு தான் பார்ப்பார் சூரியகுமார் யாதவ். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த மேட்ச் முடிஞ்சதும் மேட்ச் ரிவ்யூவும் போடுறேன். எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியா. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். யார் சூப்பராக பேட்டிங் ஆடுவாங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷனும் திலக் வர்மா, இவங்க 2 பேரும் நல்லா பண்ணணும்.